قوم لوط تفشى الفساد بفاحشة ما لها من نظير فكانت نكالا على رأسهم وباءوا بخزي وعار كبير. لوط عليه السلام فقال لهم لوط لا تفسقوا أتأتوا الذكورة دون النساء أتيتم بإفك وسوء عظيم فأين الطهارة أين النقاء. لوط عليه السلام فقالوا اخرجوا لوط من أرضنا فلوط ومن معه طاهرون يحذرهم من خسيس الفعال وكم قال يا قوم لا تفضحون. وفي قوم لوط تفشى الفساد بفاحشة ما لها من نظير فكانت نكالا على رأسهم وباءوا بخزي وعار كبير. لوط عليه السلام وتوبوا جميعا إلى ربكم وعفوا عن السوء والفاحشة وإن لم تعودوا. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه من خلقه وحبيبه أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وخشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى تأتي اليقين. وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் உரித்தாக சலாத்தும் சலாமும் அவன தூதர் அருமை நாயகம் அன்பின் தாயகம் நபிகள் நாயகம் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உயிரிழந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் கியாமத் நாள் வரை வாழும் முன்மீன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் அவன் அருள் உருவா வேண்டியவனாக புனிதമായ ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நேர காலத்தோடு வந்து பெரிய நன்மையை பெற்றவர்களாக அல்லாஹ்வின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் அனைத்து விடயங்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய வழிகாட்டலையும் பின்பற்ற வேண்டும் என்ற வசியத்தை எனக்கு உங்களுக்கு நான் முதலில் சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சற்று நம்ம அறிஞ பாதையில் மிகவும் நீர் இருப்பதனால கொஞ்சம் முன்னாடி வரக்கூடியவர்கள் முன்னுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்குள்ள உள்ளுக்கு நிற்க எல்லாம் வெளியே நிற்க முடியாங்கிறதுனால கொஞ்சம் முன்னுக்காய் வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது ஹுத்பா பிரசங்கத்தில் ஈசா நபியை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற சம்பந்தமாக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், கியாமத்து நாளுடைய உலக அழிவுடைய அடையாளமாக ஈசா நபியுடைய வருகை இருப்பதனாலும் இன்னும் ஒரு 4 தினங்களில் எமது கிறிஸ்தவ சகோதரர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த தினம் என்று கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு தினத்தை
அவர்கள் கொண்டாட இருப்பதனாலும் காலத்தின் தேவை கருதி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஒரு ஆய்வுறுதியாக நாங்கள் இந்த ஹுத்பாவில் பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் நீங்க கருத்து உண்டு இந்த ஹுத்பாவை நீங்க கேட்பீர்களானால் எமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம மட்டும் முஸ்லிமா வாழ்ந்து மகத்தா முடியாது. நாம் பெற்ற இந்த ஏகத்துவ சிந்தனை இயற்கை மார்க்கத்தை நம்ம இன்னொரு ஆளுக்கு சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. மௌலியமாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது. அப்ப நாம இந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் இந்த தாவத்தை எத்தி வைக்கிற பொறுப்பு இருப்பதனால் சில பௌத்தர் ரீதியாக சில விளக்கங்கள் கொடுப்பதனால் தர்க்க ரீதியாக சில விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை எமக்கு இருப்பதனால் சற்று கொஞ்சம் நீங்க நிதானமாக ஆழமாக கேட்கணும். ஏன்னு சொன்னா சும்மா காலங்களிலே தூக்கம் போற இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்ல தூக்கம் போகும். அதனால கொஞ்சம் முடிக்கணும்ன்றதுக்காக நான் இதை முன்னே சொல்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் மதரசாக்கள் ஓதுகின்ற போது மக்தபாவில் குர்ஆன் மதரசால ஓதும் போது 6 விடயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பாடம் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி வ கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. அப்ப நம்ம எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பணும், அவனது வேதங்களை நம்பணும், அவனது தூதர்களை நம்பணும், மறுமையால் நம்பணும், ரசூல்மார்களை நம்புறத போல கியாமத் நாள் வரும் என்று நம்பணும், விதியை நம்பணும் என்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதில் இறை தூதர்களை நம்ப வேண்டும் என்று நாங்கள் விளங்கியிருக்கிறோம். இறை தூதர்களை எப்படி நம்ப வேண்டும்? இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதர்களை பற்றி எப்படி சொன்னார்களோ அப்படி நம்ப வேண்டும். திருமறை குர்ஆன் எப்படி நம்பும்படி சொல்லுகிறதோ அப்படி நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் நாங்கள் மூமின்களாக இருக்க முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னா அந்த 6 விடயங்கள் ஈமான் கொள்கின்ற நபிமார்களை இறைதூர் நம்புகின்ற விஷயத்தில் நாங்கள் சரியான முறையில் ஈமான் கொள்ளவில்லை என்ற அர்த்தம் வந்துவிடும். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமாரை அனுப்பினான், ஒவ்வொரு சமூகத்துக்கும் இறைதூர்கள் அனுப்பினான். திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் இறைதூர் அனுப்பினோம் அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமில்லை, நபிகளார் வருவதற்கு முன்னால் உலகத்தில் என்ன மொழிகள் இருந்ததோ அத்தனை மொழியை நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் இவர்களை பற்றி நம்புற விஷயத்தில் பிரச்சனை இல்லை. நபிகளார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் தோன்றின தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம எல்லாம் நம்பியிருக்கிறோம். முஹம்மது நபியை போன்று ஈசா நபியும் அல்லாஹ்வின் தூதரை நம்பியிருக்கிறோம். ஆனால் இவர்களை நம்ப வேண்டிய விதத்தில் சமூகம் நம்பியிருக்கிறான்னு சொன்னால் உலகத்தில் 3 முக்கியமான மதத்தை எடுத்துக்கொண்டால் 3 பேரும் இவர்களை நம்புற விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் இதை கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் தரப்பினர் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி நம்புறார்கள் சொல்லிவிட்டு நம்ம நம்புறதை பேசுவோம். யூதர்கள் ஈசா நபியும் மூசா நபி யாருக்கு அனுப்பப்பட்டவர்கள்? பனி இஸ்ரவேல் சமூகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். அப்ப மூசா நபிக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பது யூதர்களுடைய கொள்கை. அப்ப மூசா நபியை பற்றி அவர்கள் நம்பிக்கை கொண்டதனால் அதன் பிறகு வந்த ஈசா நபியை பற்றியும் அவர் தாயாரை பற்றியும் என்ன யூதருடைய கருத்துன்னு சொன்னால், ஈசா நபியை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பைபிளில் மேரி என்று சொல்வார்கள். இவர்களை யூதர்கள் சொல்கிறார்கள் நடத்தை கெட்ட பெண், அது விபச்சாரி, வேசை என்று சொல்கிறார்கள் யூதர்கள். அது மட்டுமல்ல, அப்ப யூதர் அந்த வேசைக்கு பிறந்த மகன் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க இல்லையா? அதை இந்த படுபாவிகள் யூதர்கள் சொல்றாங்க விபச்சாரியின் மகன். ஈசா நபியை நம்ம ஈசா நபி என்று ஏற்றுக்கொள்றோம், கிறிஸ்தவர் வர ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா யூதன் எப்படி சொல்றான்? அவர் பேசிட மகன், அவர் நபி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். சரி, அது மட்டும் இல்ல, அதை மட்டும் விட்டாங்களா? அவர் உலகத்தை வாழும்போது நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? அவர் இரவையில ஒரு நாள் தங்கின இடத்தை போய் பட்டகண்டி ரவுண்ட் அப் பண்ணி ஆளை பிடிச்சி சிறுவையை சுமக்க செய்து சிறுவையில் அரைஞ்சி அவரை கொலை செய்து விட்டோம். இந்த 3 கருத்து யூதன் சொல்றான். எப்படி தாயாரை வேச்சார் என்று சொல்லுகிறான், அவளுக்கு பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வேசியுடைய மகன் என்று சொல்லுகிறான். சொன்னது மட்டுமல்ல, ஈசா நபியை கொன்று ஓட்டனாங்க அப்படின்னு சொல்றான். கொல்ல பாவிகள் தான், ஈனப்புறவிகள். யூதர்கள் யாரு? ஈனப்புறவிகள். சமயத்தில் 2-3 மாதங்களுக்கு முன் எமது சகோதரர்கள் பலஸ்தீனில் காசாவிலே பச்சிலம் பாலகர்கள் சிறு குழந்தைகள் சிதறுண்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு மிகப்பெரிய குண்டுகளை கொண்டு குவித்தார்களா இல்லையா? படுபாவிகள். அவர்கள் ஈவிரக்கமற்றவர்கள், கொலை செய்வது சர்வ சாதாரணம். அல்லாஹ் சொல்றான், யக்துலூன நபியின பிகைரி ஹக்கின்,
உலகத்தில் வந்த அதிகமான நபிமாரை அநியாயமாக கொண்ட கூட்டம் இந்த யூதர்கள். அல்லாஹ் சொல்றான் அவன் திறமான ஆட்கள் இல்ல, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லவில்லை. அதான் விஷயம். யூதன் ஒன்றும் திறமான அவன் இல்ல, யூதன் கொலைகார கூட்டம். சிறுவர்கள் பார்க்க மாட்டான், பெண்களை பார்க்க மாட்டான், வயல்களை பார்க்க மாட்டான், நோயாளிகளை பார்க்க மாட்டான். கரெக்டா தெரியுது சேட்டலைட்டில் இது ஹாஸ்பிட்டல் என்று அந்த வைத்தியசாலைக்கு ஏவுகணை அடிக்கிறான் சொன்னால் ஈன புறவிகள். ஆனா நபிமார்களை கொண்ட கூட்டம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லவில்லை. ஆனா யூதன் சொல்றான் நாங்க கொன்றுட்டோம் என்று. ஏன் சொன்னா அப்படி அதுக்காகத்தான் ஹிட்லர் என்ன செய்தார்? ஹிட்லர் பல லட்சம் யூதனை கொண்டு குவித்தார். ஹிட்லர் ஒரு சபையிலே பேசுகின்றார், மக்களே இதற்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹிட்லர் சொல்றார் என்ன தெரியுமா? ஒரு காலம் பெறும், அந்த காலத்தில் என்னை பற்றி மக்கள் எல்லாம் மோசமாக பேசுவார்கள். இந்த ஹிட்லர் ஜெர்மன் நாட்டு ஜனாதிபதி ஹிட்லர் இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அநியாயமான அதிகமான யூதனை கொண்டு குவித்தவன் என்ற ஒரு காலத்தில் வரலாறு பேசும். ஆனால் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள், 90% யூதனை நான் கொண்டு விட்டேன். ஹிட்லர் சொல்றார் 90% யூதனை கொண்டு விட்டேன், 10% வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பிற்காலத்தில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும் யூதன் கொல்லப்பட வேண்டியவன் தான் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறேன் சொன்னான் ஹிட்லர் அன்று. அப்படிப்பட்ட பாவியல் அந்த பாவியல். அந்த கூட்டம் அந்த யூதன் இப்படி ஈசா நபியை பற்றி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான். சரி, அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது வஃபி குஃப்ரிஹிம், இந்த யூதர்கள் அல்லாஹ்வை சபித்தார்கள், அல்லாஹ்வை மறுத்தார்கள். வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அலீமா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது விபச்சார குற்றத்தை சுமத்தினார்கள். அது மட்டுமா சொன்னார்கள்? வ கௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம் என்று பெருமை அளித்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு முத்திரையிட்டு விட்டான். அப்ப ஈசா நபியை கொன்றோன்னு சொன்னான், அவங்க தாயாரை விபச்சாரன்னு சொன்னான், ஈசா நபியை விபச்சாரி மகன் சொன்னான். இதுக்காண்டி அல்லாஹ் அவனை முத்திரை விட்டு விட்டான், காவிர்களாக்கி விட்டான் அல்லாஹ் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சரி, கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? இது நிறைய வரலாறு சோட்டா வழங்குறதுக்கான சொல்ல நேரம் பத்தாதனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், நீ அப்படியே சொல்கிறாய், உனக்கு மாற்றமாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றுதான் சிந்தித்தார்களே தவிர நாங்கள் வைக்கக்கூடிய வாதம் எமது வேத புத்தகத்துக்கு பொருந்துகின்றதா, அறிவுக்கு பொருந்துகிறதா, இது நாம் சொல்லக்கூடிய வாதம் கரெக்டா இருக்கிறதா என்றெல்லாம் கிறிஸ்தவர்கள் சிந்திக்கவில்லை. அவர்கள் எப்படி முடிவெடுத்தார்கள்? நீங்கள் மேரியை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வேசி என்றால் சொல்லுகிறீர்கள், நாங்கள் கடவுள் என்று சொல்லுகிறோம் என்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்றார்கள் கிறிஸ்தவர்கள். ஏனா இது கடவுளா? கடவுளுக்கு மனைவி விரலாமா, பிள்ளைகள் விரலாமா, கடவுளுக்கு அப்படி உலகத்தை தேவை இருக்கா என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் சிந்தித்து யூதன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வேசி என்கிறானா, நம்ம கடவுள் அம்மண்டா, இப்படி அவனுக்கு கேன்சர் சிந்தித்தார்களே தவிர அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை. அவர் சொன்னார்கள், நீங்க வேசி என்கிறீர்களா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்றார்கள். அல்ல கடவுளின் மனைவி என்றார் ஒரு கூட்டம், முக்கடவுளில் 3வது கடவுள் என்றார்கள். சரி, மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வேசியின் மகன் என்று இவர் சொன்னார்கள். இவர் சொன்னார் அப்படி இல்லை, வேசியின் மகனா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன்டா அப்படின்றார்கள். அல்லாஹ்க்கு மகன் இருக்கலாம், அதெல்லாம் சிந்தனை இல்லை. நீ வேசியின் மகன்டா சொல்றாய், நாங்க அல்லாஹ்வின் மகன். வகாலத்தின் நசாரா ஈசா இப்னுல்லாஹ், நசாராக்கள் கிறிஸ்தவர் எப்படி சொன்னார்கள்? அவர் அல்லாஹ்வின் மகன் ஈசான்னு சொன்னார்கள். இன்னொரு படி ஓய்ந்து சொன்னார்கள், ஈசா தான்டா கடவுள். அப்படி அல்லாஹ் என்று சொன்ன ஆறு தெரியுமா, ஈசாவை தான் அல்லாஹ்னு சொல்ற. அப்படி இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போனாங்க. சொல்லி போட்டு 3 கடவுள், கர்த்தர், ஈசா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இதை திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுற போது அப்ப அதுக்கு மாற்றினார்கள். 3வது யூதன் என்ன சொன்னான்? நாங்கள் ஈசாவை கொன்று விட்டோம் என்று சொன்னான். அதுக்கு இவனை சொன்னார்கள், நீங்க கொன்ற உண்மைதான், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தல் விழாண்டு கொண்டாடுவாங்க கிறிஸ்தவர்கள். என்னடா சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் கொண்டு விட்டார்களாம், 3வது நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்தாராம். அப்படி தவறுகளா நம்பினார்கள். கொல்லப்படவில்லை என்று நம்பவில்லை, இஸ்லாத்தை ஒட்டி வரவில்லை, அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படி என்று அவர்கள் நம்பினார்கள். சரி, பிறகு அவர்களுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீடர்களில் ஒருத்தருடைய பேர் யூதாஸ். அந்த யூதாஸ் என்கிறவன் தான் ஈசா நபியை காட்டி கொடுத்தான் என்று அவருடைய அன்பு தோழர்கள், ஈசா நபிக்கு வேண்டி உயிரை கொடுக்க துணிந்த அருமை தோழர்கள் 12 பேரில் ஒருத்தர் மீது ஒரு பழியை யூதர்களும் சுமத்தினார்கள், கிறிஸ்தவர்களும் சுமத்தினார்கள். அதை திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற போது, வலா தகூலு ஸலாதத்துன் இந்தஹு கைரல் லக்கும், நீங்கள் 3 கடவுள் இருக்கு என்று சொல்லாதீர்கள்,
அதை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்வது உங்களுக்கு சிறந்தது. இன்னமல்லாஹு இலாஹும் வாஹிதுன், கடவுள் என்பது அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் மாத்திரம் தான் கடவுள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சுப்ஹானஹு அய்யகூனு லஹு வலதுன், அல்லாஹ் தஆலா குழந்தையை பெற்றெடுப்பதை விட்டும் தூய்மையானவன், அவனுக்கு எந்த குழந்தையும் தேவையில்லை, தேவையற்றவன் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மரியம, மரியமுடைய மகன் ஈசா தான் அல்லாஹ் என்று சொன்னார்களே, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான் அவர்கிட்ட, குல் ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷையன் இன் அராத ஐ யுஹ்லிகல் மஸீஹ் இப்னு மரியம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ. அல்லாஹ் ஒரு பெரிய வார்த்தை வைக்கிறான். நீங்க என்னடா மரியம கடவுளுங்கீங்க, மரியமோட மகனை கடவுளுங்கீங்க, மரியமையும் மரியம மகன் ஈசாவையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரையும் நான் அழிப்பதற்கு முடிவு செய்தால் யார் அதை தடுத்து நிறுத்த முடியும்? யாருக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அவர்கள் நம்புகிறார்கள். அடுத்த பிரிவினர் யார்? காதியானிகள். உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுடைய நாட்டில் காதியான் என்கிற குக்கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் தான் மிர்சா குலாம் அகமது. கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் என்ன செய்தான் சொன்னால், நான் தான் இறுதி நபி, இதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் விடமாட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்கிற கருத்தை அவர் சொன்னார். 1994 ஆண்டு அவரோட ஒரு மிகப்பெரிய விவாதம் உண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி படுதோல்வி அவர்கள். அதை பத்தி நீங்க செய்தியில கூட பார்க்கலாம். அந்த கூட்டமும் சொல்லுகிறார்கள் ஈசா நபி கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனா அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. காதியானிகள் முஸ்லிம்கள் சொன்னாலும் அவர்கள் காதியானி என்ற ஒரு மதப்பிரிவினர், ஷியாக்களை போன்ற ஒரு மதப்பிரிவினர்களை தவிர இஸ்லாத்துக்கும் காதியானியத்துக்கும் எந்த விதமான கடுகளவும் சம்பந்தம் கிடையாது என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் போட்டும். நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும்? நம்ம தேவைப்பட்ட மேட்டர் சைட். நம்ம எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி எப்படி சொல்லுதோ, இவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இஸ்லாம் முதலில் சுட்டி காட்டுகிறது. எப்படி? மரியம விப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரிக்கு ஒரு ஆள் இருக்கும். உலகத்தில் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கற்பொழுக்கத்துக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு ஆள் தேவை என்றால் மரியமை பார்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி? கிறிஸ்தவர்கள் கூட எப்படி சொல்லல, அவங்க தேவையில்லா கடவுள்னார்கள். இஸ்லாம் எப்படி சொல்லுதோ, யாரும் கடவுளாக முடியாது. கற்பொழுக்கத்துக்கு கற்பரசி, கற்புக்கரசி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று கற்பொழுக்கத்துக்கு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று இஸ்லாம் முதல் கருத்தை வைக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த உலகத்தில் குழந்தைகள் பிறக்கின்ற போது பிறந்த உடனே ஷைத்தான் ஒரு கிள்ளுடுவான். ஆனால் ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் திருமறை குர்ஆன் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே 114 அத்தியாயம் இருக்கிறது. அதில் 19 அத்தியாயத்துக்கு பேரே சூரத்து மரியம். சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறது இந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்துறது. ஆனா யூதன் வேஷியங்கிறான். ஆனா அந்த வேஷியங்கிற யூதனுக்கு கூட இவன் போய் கூட்டி சேர்றான். முஸ்லிம்களை அழிக்கணும்ங்கிறான். முஸ்லிம்களை எப்படி அழிச்சிடணும் என்று இந்த கிறிஸ்தவன் துடிக்கிறானே, ஆனால் முஸ்லாம் எப்படி அவனை போலுகிறது? அவர் கடவுள் சொல்லக்கூடிய ஈசா எப்படி போலுகிறது? தாயாரை எப்படி போலுகிறது? ஆனா வேசிங்கிறான், வேசிமன் சொல்றான். அந்த யூதனோடு கைகோர்த்து கொண்டு இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்தை அழித்து ஒழிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகம் இவர்கள் சிந்திக்க வேண்டும், இவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய தலைப்பை நாம் எடுத்து பேசுறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத் தொடர்ந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா எப்ப என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. ஈசா நபியை கொல்லணும் என்று முடிவெடுத்தான் யூதர் எல்லாம். எடுத்து விட்டு இவர்கள் தங்குகின்ற அந்த இடத்தை நோக்கி யூதர்கள் ஆயுதத்தோடு வந்து வளைஞ்சிட்டாங்க. வளைஞ்ச உடனே அல்லாஹ் என்ன செய்தான் சொன்னா, ஈசா நபியை அப்படியே மேல் நோக்கி வானத்தை நோக்கி அல்லாஹ் உயர்த்தி விட்டு ஈசா நபியை கொல்வதற்கு வந்தார்களே அவர்களில் ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள அவன் இருந்த இடத்துக்கு உள்ளே போன உடனே அல்லாஹ் அப்படி அந்த முகத்தை மாத்தி விட்டான். எப்படி? ஈசா நபியை கொல்லுவதற்கு போன ஒருத்தன் உள்ளுக்கு போன உடனே அவன் முகத்தை ஈசா நபியுடைய முகமாதி உடலமைப்பாக மாற்றி விட்டு உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வானத்தை நோக்கி வைத்து விட்டான். இவர்கள் என்ன செய்தார்கள்? உள்ளுக்கு போய் பார்த்தார்கள், ஈசா நபிய உருவத்தில் நிற்கிறான். யார் நிற்கிறான்? இந்த யூதாஸ் என்கிற கொல்வதற்கு போன ஒருத்தன் தான் நிற்கிறான். உடனே அவனை பிடித்து காரை துப்பி முள்ளு கம்பினால் தலையில அடிச்சு சிலுவையை கொடுத்து சிலுவையை சுமந்து சென்று சிலுவையில ஏற்றி அவர்கள் அடித்து கொண்டார்கள்.
யூதன் நினைச்சு கொண்டிருக்கிறான் உண்மையான கிறிஸ்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தான், இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் சிலுவையில் அடித்தோம் என்று. இப்ப கிறிஸ்தவர்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது, என்னடா நடந்தது, இதுவரைக்கும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன் கூறி காட்டுறது. இதான் நடந்த சம்பவமே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் கொல்லவில்லை. இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. 4 அத்தியாயம் 157 வசனம் தெளிவாக சொல்லு. எப்படி? வமா கதலூஹு, அந்த யூதர்கள் ஈசா நபியை கொல்லவில்லை. வமா சலபூஹு, அவர்கள் சிலுவையில் அறையவில்லை. அப்ப என்ன நடந்துச்சு? வலாக்கி ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. துரத்தி வந்த ஒருத்தனுடைய முகத்தை அல்லாஹ் ஈசா நபி போன்று ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. வ இன்னல்லதீன யக்தலவு ஃபீஹி லஃபி ஷக்கின் மின்ஹு மா லஹும் பிஹி மின் இல்மின் இல்லத்திபா ظنி. அல்லாஹ் சொல்றான், அவங்க வெறும் சந்தேகத்தில் யூகத்தை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர இது சம்பந்தமாக எந்த விதமான ஆதாரபூர்வமான அறிவும் யூத கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அவர் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றான், வமா கதலூஹு யகீனன், உறுதியாக கொல்லவில்லை. 100% சத்தியம் என்று சொல்லுகிறேன், அவள் ஈசாவை கொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். இஸ்லாம் மார்க்கம் சொல்லி மாறக்கூடாது, அல்லாஹ் சொல்லி விட்டான், அவனது வஹி. திரும்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் நீங்க கொல்லவில்லை. அப்ப என்ன செஞ்சீங்க? பல் ரஃபஹுல்லாஹு இலைஹி, அந்த ஈசாவை தன்னளவில், அல்லாஹ் சொல்றான், தன்னளவில் நான் அவரை உயர்த்தி கொண்டேன். கானல்லாஹு அஸீஸன் ஹகீமா, அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எப்படி நம்பணும்? ஈசா நபி உண்மையான ஈசா நபி வானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். துரத்தி சென்ற ஒருத்தரைத்தான் ஈசா நபியுடைய மோச்சாலை அல்லாஹ் மாற்றம் கொடுத்ததனால் அவனை பிடித்து அடித்து இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அறியாமையில் அவனை வணங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட சிலுவையை அவர்கள் வணங்குகிறார்கள். அவருடைய புனித பொருளாக சிலுவை இருப்பதை பார்க்கிறோம். அவங்களுடைய தோளுக்கு கழுத்துகளில் எல்லாம் சிலுவையை போட்டிருப்பாங்க. என்ன? சிலுவை ஒரு புனிதமானது, சிலுவை வணங்கப்பட வேண்டியது சிந்திக்கிறார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இது ஒரு தவறான, அர்த்தமற்ற, ஆதாரமற்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமே நபியுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வருகின்ற போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள். எப்படி வருவார்கள்? 2 மலக்குகளுடைய தோல் பிழங்களில் தொங்கியவர்களாக அவர் வருவார்கள். எங்கே வருவார் தெரியுமா? ஷாம் தேசத்தில், அதாவது சிரியா என்று சொல்கிறோம் இன்றைக்கு, அந்த சிரியாவிலே பைத்துல் மெனார், வெள்ளை மினாராவின் மீது வந்து இறங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, 9-10 மாசமா யுத்தம் நடந்து கொண்டு சிரியாவுல கொல்லப்பட்டு கொண்டு மக்கள் இருக்காங்க. இதுவரைக்கும் வெள்ளை மினாரா பாதுகாக்கப்பட்டிருக்கு, அது உடைக்கப்பட மாட்டாது, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அப்ப எப்படி இறங்குவாங்க? 2 மலக்களின் தோல் புயங்களில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குவார்கள். அவர்கள் வேர்வையை கொட்டுவதனால் தலையை எப்படி உதறுவார்கள், முத்துக்களை போன்று வேர்வை தொளிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன வந்து எழுச்சுவார்கள்? முதல் தஜ்ஜாலை கொள்ளுகிற வேலையை பார்ப்பார்கள். மிகப்பெரிய அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் ஃபசாதுகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தஜ்ஜாலை கொல்லுவார்கள். சிலுவையை உடைப்பார்கள், பன்றியை கொல்லுவார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்ப நம்ம இது இன்றைக்கு உலகம் அழியுமா? எல்லாம் பயந்து வந்து நம்பல. நிறைய பேர் பயந்து கொண்டே இருக்கிறான். 11-11க்கு அழிய மாட்டான் உலகம். இலங்கையில ஜிஎம்டியா என்னன்னு தெரியல. 11-11க்கு உலகம் அழிய மாட்டான். வேர்ல்ட் என்னெல்லாம் போட்டுட்டான். இப்ப நம்ம மாஷா அல்லாஹ் 12:30 இருக்க ஜும்மாவுல இன்னும் இலங்கையில் அழியல, வேற எங்க அழிஞ்சிருக்க தெரியாது. ப்ரோபாமே சரி. அப்ப இன்றைக்கு உலகம் அழியும் முஸ்லிம்கள் நம்பலாமா? நம்பினால் நம்ம இணை வைத்து விட்டோம், சுருக்கு செய்து விட்டோம். ஏன்? நடக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு இருக்கு. தஜ்ஜால கொல்றதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டியிருக்கு. தஜ்ஜால் வந்துட்டானா? அப்புறம் அது போல என்ன செய்வாங்க? யோஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பெறும். அவருடைய அந்த குழப்பங்களை பார்க்க முடியாமல் தூர்சினா மலைக்கு ஈசா நபியும் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் செல்வார்கள். அதுக்கு பிறகு அவர் துவா செய்வார்கள். அது யோஜூஜ் அழியப்படும். அதுக்கு பிறகு பறவைகளை கொண்டு அல்லாஹ் அந்த சவங்களை எடுப்பாண்டு நெடிய ஹதீஸ் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வருகை இப்படி இருக்குன்னு நாங்கள் நம்பணும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை, அவர் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய அடையாளம் இருக்கிறார்கள், அவர் மறுமையில் வருவார்கள். அது மட்டுமல்ல, வ இன்ன மின் அஹ்லில் கிதாப் இல்லா லயுமினன்ன கப்ல மௌத்திஹி, திருமறை குர்ஆன் சொல்கிறது. எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து அவரை பார்த்துவிட்டு அந்த காலத்து உள்ள வேதத்தை உடையவர்கள், அஹ்லுல் கிதாப் என்றாரு கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் செல்வது வேதம் வழங்கப்பட்டோர் என்று அந்த காட்சியை பார்த்து விட்டு அந்த நேரத்தில் வாழ்கிறார்கள் யூத கிறிஸ்தவர்கள். இப்ப இல்ல, இவங்க பாரிசே இல்ல. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்க அந்த காட்சி எப்படி இருக்கும்? விண்ணிலே எத்தனை சேட்டலைட்டுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன விண்கள் குறுக்க இருக்கின்ற போது உடனே படம் பிடித்து காட்டுகிறது.
ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டுகள் விண்ணிலே நிறுவப்பட்டிருக்கிறது. 2 மலக்களின் தோளிலே ஒருவர் வருகின்ற போது எத்தனை சேட்டலைட்டுகள் அந்த படம் பிடிக்கும். அந்த காட்சியை பார்த்து விட்டு யாரோ நம்பாமல் இருப்பானா? அந்த நேரத்தில் வாழுகின்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் மரணிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த காலத்துக்கு அவங்க பார்ப்பாங்க, சிலுவையை உடைச்சி நான் தான்டா ஈசா இஸ்லாம், எப்படி நான் அல்லாஹ் கடவுளா இருக்க முடியும், நான் எப்படி கடவுளுக்கு மகனா இருக்க முடியும் என்று அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்வதற்கு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உள்ள யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கிறார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை இதையும் நாங்கள் நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, மிராஜுக்கு போன ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது வானத்தில் பார்க்கிறார்கள். ஈசா நபியை நேரடியாக பார்க்கிறார்கள். மிராஜில் ரசூலுல்லாஹ் பார்த்தாரா இல்லையா, அதையும் நமக்கு சொன்னார்கள். இப்பொழுது இப்படி ஒரு வாதத்தை வைத்த போது சில மக்கள் லாஜிக்ல கேள்வி கேட்காங்களா, லாஜிக்ல பௌத்தர் ரீதியா சில கேள்வி கேட்க. என்ன கேள்வி? சரி, உங்களோட கருத்துப்படி வைத்துக் கொண்டால் இன்று கிபி கிறிஸ்துவுக்கு பின் 2012ஆம் ஆண்டு, அப்ப இன்று வரைக்கும் ஒரு ஆள் வானத்தில் உயிரோடு இருக்காரா? இன்னும் 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தா, 3000 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் வந்தா அவரை உருவம் எப்படி இருக்கும், வயசு எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும், அது எப்படி பௌத்தருக்கு பொருந்தவில்லையே என்று சொல்கிறார்கள். இவர் ஒன்றை நினைப்பதற்கு கருத்தூண்டி கவனிப்பதற்கு மறந்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிரிகள் வந்தபோது தப்பிக்கொள்வதற்காக வேண்டி அவர் விண்ணை நோக்கி சென்றாரா? இல்லை. அப்படி சென்றிருந்தால் அது பொய்யா இருக்கலாம். அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, நான் அவரை தன்னளவில் வைத்துக் கொண்டேன். அல்லாஹ் சொல்றாங்க, குன்னண்டா வானமே அல்லாஹ் படைத்தான், குன்னண்டா மலைகளை படைத்தான், ஆகாயத்தை படைத்தான், பூமியை படைத்தான், கடலை படைத்தான், சந்திரனை படைத்தான், 10க்கும் மேற்பட்ட கோள்களை படைத்தான், நம்மளை எல்லாம் படைத்திருக்கிறான். குன் உருவாயிட்ட இல்லையா? குன்னண்டா ஆகக்கூடிய வல்லமை படைத்த ரப்புக்கு ஈசா நபியை உயர்த்தது பெரிய விஷயமா? ஒரு இரவோடு இரவாக மிராஜுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபியை உயர்த்தவில்லையா? இவர்கள் நினைக்கிறார்கள் அது எப்படி உயர்ந்து போறது. அடே, அல்லாஹ்க்கு ஏலும், எனக்கு நமக்கு எது ஏழுமோ அதான் அல்லாஹ்வுக்கு ஏலும் என்றா அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை. நமக்கு எது ஏலாதோ அது கடவுளுக்கு ஏலாதன்னு சொன்னால் அப்படி ஒரு கடவுள் தேவையில்லை. நமக்கு எது ஏலாதோ அது கடவுளுக்கு ஏலும் என்றால் அவன் தான் கடவுளா இருக்க முடியும். என அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் உயர்த்தியதாகத்தான் சொல்லுவானே தவிர நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள். சரி, அல்லாஹ் சொன்ன நம்ம நம்பிட்டோம். சரி, இப்ப குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றோம் என்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. அதை அல்லாஹ் நிர்வகிச்சிருக்கான். எப்படி உங்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். மிகச்சிறந்த அறிவாளி, உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி என்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போற்றப்பட்டவன் தான் சர் ஐன்ஸ்டீன். அணுவை கண்டுபிடித்தவன், மிகப்பெரிய அறிவாளி, உலகத்தை 1ஆம் நம்பர் அறிவாளி. இந்த ஐன்ஸ்டீன் என்பவன் 1904ஆம் ஆண்டு ஒரு ரிலேட்டிவிட்டி என்கிற ஒரு சார்பியல் கோட்பாடை கண்டுபிடித்தார். ரிலேட்டிவிட்டி சொன்னால் சார்பியல் கோட்பாடு சொல்வார் தமிழில். அது மிக டிஃபிகல்ட்டான ஒரு கோட்பாடு. எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளுக்கே விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம். இப்ப நமக்கு விளங்கு மலேசியில, நமக்கு விளங்க மலேசியில விஞ்ஞானிகளுக்கு விளங்குறது ரொம்ப கஷ்டமான நிரூபிக்கப்பட்ட கோட்பாடு. ஆனா உலகின் முதல் தர அறிவாளி என்பதனால் ஐன்ஸ்டீனுடைய கருத்து நிரூபிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அவர் என்ன சொல்லுவார் சொன்னால் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். பூமியில 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் ஒளியாண்டுடைய வேகத்திலே விண்ணை நோக்கி செல்கிறான். ஒளியாண்டு என்ன? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். உலகத்திலே வேகம் கூடிய சாமா எது? ஒளி, வெளிச்சம். வெளிச்சத்துக்கு தான் வேகம் இருக்கு. எப்படி வேகம் தெரியுமா? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அப்ப ஒரு மனிதன் இந்த பூமியில இருந்து ஒளியாண்டுடைய வேகத்தில் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே விண்ணை நோக்கி பயணித்தால் அவன் இந்த பூமியிலே 50 வருடங்கள் செய்ய வேண்டிய வேலையை விண்ணில் செய்துவிட்டு மீண்டும் வந்தால் ஒரு சில மணி நேரம் தான் அவன் உடம்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதான் ரிலேட்டிவிட்டி. புரியுதா உங்களுக்கு? இன்னும் புரியுதா மாதிரி கொஞ்சம் சொல்றேன். எப்படி ஒரு 2 பொடிய மாறி நிற்கான். 2 பேருக்கு 25 வயசு. 25 வயசு 2 பொடிய மாற வச்சு ஒரு பொடி இளைஞனை விண்ணை நோக்கி ஒளியாண்டு வேகத்திலே அனுப்புறோம். 50 வருஷத்துக்கு அவன் இங்கே வந்தால் பூமியில இருந்தவனுக்கு 75 வயசு, வந்தவருக்கு அதே 25 வயசு. இப்ப எல்லா ரிலேஷன் வழங்கியிருக்கும். இது அவர் ரிலேட்டிவிட்டி. அப்ப மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரிலேட்டிவிட்டி என்கிற சார்பியல் கோட்பாடுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்கிறது சொன்னால் அல்லாஹ் விண்ணை நோக்கி வைத்து விட்டான் சொன்னா அல்லாஹ் அனுப்பும் போது அதே வயதில் வருவதற்கு எந்த விதமான தலையை உடைக்கிறதுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. சிம்பிள் அணைமேற்றது. அது மட்டுமில்லை, இந்த பூமியில் தான் புவியீர்ப்பு இருக்கிறது. இந்த பூமியில் தான் ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு இருக்கிறது.
ஆக்சிஜனை உள்வாங்குறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். இந்த புவியிருப்புல இந்த உலகத்தில் இருக்கிறது. அதனாலதான் சிறுவன், இளைஞன், வயதிவன் அப்படி மண்டே போற எல்லாம் எப்படி வருது? பூமியில் தான். இதெல்லாம் பூமியை விட்டு ஒருத்தன் கடந்து விட்டால், இந்த புவி கோளை விட்டு இன்னொரு கோளுக்கு, இன்னொரு கிரகத்துக்கு சென்று விட்டால், இந்த 24 மணித்தியாலம் இந்த உடம்பில் மாற்றம் ஏற்படுவதெல்லாம் கிடையவே கிடையாது என்பது நிரூபிக்கப்பட்ட சயின்டிபிக். அன்புக்குரியவர்களை, இந்த விஷயத்தை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பதில் அது ஐயமில்லாத கருத்து. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதை நமக்கு போதும். விஞ்ஞான ரீதியாக நிரூபிப்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி அன்புக்குரிய, இதுவரைக்கும் நாங்கள் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் எங்க போய் பார்த்தாலும் முஸ்லிம் நாடுகளை எல்லாம் சவக்காலையாக மயானமாக ஆக்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் விவாதத்துக்கு கூப்பிடுகிறார்கள். ஆனா கூப்பிட்டா ஓடி விடுகிறார்கள். விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட தகுதி இருக்கிறதா? கிறிஸ்தவ மத கொள்கை என்றால் என்ன? அந்த கொள்கை எதை சொல்லுகிறது அவர்களுக்கு? முஸ்லிம்களுக்கு நம்ம குர்ஆனை பத்தி சரியா வழக்கம் தெரியாது. இஸ்லாம் என்ன சொல்லுவது நம்ம ஆட்கள் நிறைய பேர் தெரியாது. அப்ப கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது தெரியுமா நமக்கு? அதை பத்தி கொஞ்சம் அறிவு இருந்தா தான் நம்ம அவங்க விவாதம் நடத்தலாம், அவங்க 2 பேருக்கு விளக்கம் சொல்லலாம். அப்ப நம்ம என்ன குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்க எல்லா பைபிளையும் படித்து எடுக்க தேவையில்ல, சுருக்கி உருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் நம்ம கருத்தை ஊன்றி கவனிங்க. ஏன் சொன்னா, இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கிறார்கள், படம் எடுக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துகிறார்கள், குர்ஆனுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுவார்கள், குர்ஆனை பற்ற வைக்கிறோம் என்று பாதியார் சொல்றார், உலகத்தை எங்க பார்த்த முஸ்லிம்களை கொண்டு வைக்க சொல்றார், இஸ்லாமை தீவிரவாதம் என்கிறார்கள், முஸ்லிம் பயங்கரவாதி என்கிறார்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் குண்டு வைத்ததெல்லாம் முஸ்லிம் பயங்கரவாதி என்கிறார்கள். முந்தநாள் பிடிபட்ட போது சொல்கிறான், இதுவரைக்கும் குண்டு வைத்தது யார்? மாலைக்கண அறிக்கட்டும், அந்த எல்லா பள்ளிவாசலையும் குண்டு வைத்தது அந்த இந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் குண்டு வைத்தது இன்றைக்கு நிறுவனமாகிவிட்டது. உலகத்துக்கு ஒரு போக்கஸ் பண்ணுகிறார்கள், மீடியாக்கள் ஊடாக கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த கருத்துக்கள் சரியானதா? இவர்களுக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? தகுதி இருக்கிறாங்க. பார்ப்போம். கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது? அன்புக்குரியவர்களே, அவங்க கருத்தை முன்வைக்கிறார்கள். எப்படி? ஆதம் ஏவாள், ஆதம் ஹவ்வாவுடைய மக்கள் தான் உலகத்தில் வந்த எல்லாரும். இதை நம்ம ஒத்துக்கொள்றோம். இவங்க 2 பேரும் ஒரு பாவம் செய்தார்கள். என்ன பாவம்? நீங்க கனியை சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அவங்க ஒரு கனியை சாப்பிட்டாங்க, பாவம் செஞ்சாங்க. பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காசிரீன் என்று துஆ கேட்டாங்க. அல்லாஹ் ஏத்துக்கொண்டான். குர்ஆன்ல இருக்கு. இப்ப கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அவங்களோட மத நம்பிக்கை சுருக்கத்தை சொல்றேன், ஆதமும் ஏவாளும் தப்பு பண்ணினால் அவர்களுக்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் பாவிகளாக பிறக்கிறார்கள். எனவே அந்த பாவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பழி கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம ஒருத்தரும் பழி கொடுக்கல. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் தன்னை சிலுவையில் அறைந்து பழி கொடுத்து உலகத்துள்ள எல்லா பாவத்தையும் ஜென்ம பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ப வேண்டும் என்றால், என்னுடைய பிறவி பாவத்துக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை சிலுவையில் அறைந்து பலி கொடுத்தார். இதை நம்பாட்டி அவன் கிறிஸ்தவன் கிடையாது. நம்ம முஸ்லிம் நிலையில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சின்னதா இஸ்லாத்துக்கு வருவான், கலிமத்தின் இஸ்லாத்துக்கு வருவான் இல்லையா? இது மாதிரி கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் நம்பணுமா, என்னுடைய உயிரை, என்னுடைய பிறவி பாவத்தை பாதுகாப்பதற்காக, அந்த ஜென்ம பாவத்தை இல்லாம ஆக்குவதற்காக வேண்டி இயேசுநாதர் தன் உயிரை பலி கொடுத்தார். இதை நம்பாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. நம்பவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இது அவங்க பைபிளில் சொல்லப்படுகிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அவனோட பைபிளுடைய எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்த உடலை அவங்க என்ன பலி கொடுத்தாங்க, அதுக்காக நம்ம தப்பப்படுத்திக்கிறோம். இப்ப அன்புக்குரிய சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது யாருடைய கருத்து? ஈசா நபியுடைய கருத்தா அல்லது கடவுளின் கருத்தா? இல்லை, சவுல் என்கின்ற பவுல் அடிகளாருடைய கருத்து. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்ன அன்புக்குரியவர்களை, இவங்க மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய கொள்கை, இந்த கொள்கை உங்களோட பைபிளுக்கு முரண்படுவது. இதான் நம்ம வைக்கிற கேள்வி. இந்த கொள்கை பைபிளுக்கு முரணாக இருக்கிறது. எப்படி? ஈசா நபிக்கு முதல்ல இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் வந்தாங்களே, இவங்களை எல்லாம் நல்லடியார் என்று சொல்லுகின்றீர்களே, அப்படி என்று சொன்னால் இவங்க யாராவது ஈசா நபியை சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்பினார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா வந்த நபின்னு சொல்வார்கள். அதுக்கு முதல்ல வந்த நபிமார் யாரும்
இவர்களை சிலுவையில் அறையப்படுவார்கள் என்று நம்பவில்லை. ஆனால் இவர்கள் சொல்றாங்க ஆபிரகாம், இஸ்மவேல், சாலமோன், தாலூத், ஹாரோன், மோசஸ் எல்லாரும் நல்லடியார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப ஈசா நபிக்கு முதலில் உலகத்தில் வந்த தீர்க்கதரிசிகள் நல்லடியார் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டதை நம்பவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்கிறார்கள். முன்னுக்கு பின் முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவ மதத்தினர். ஆனா அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை நாங்கள் இப்படி பார்க்கிறோம். சரி, அது மட்டும் இல்ல, அவர் விரும்பி போய் பலி கொடுத்தார். அவர் போய் என்னை நீங்கள் புறவி பாவம் எல்லாரையும் போட்டும் என்னை நீங்க பலி கொடுங்கள் என்று முன் சென்று போனாரா? இல்லை. மத்தேயு, யோகான், லூவா எல்லாமே அவங்க இருக்கக்கூடிய அந்த 4 சுவிசேஷங்கள் சொல்லுகிறது அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒழிக்கிறார், மனுகிறார், எப்படி எல்லாம் தப்பிக்கொள்ளலாம் என்று ஐடியா பண்றார். அவ்வளவு வேலையும் பட்டினத்துக்கு பிறகு யூதாஸ்ங்கிறவன் காட்டி கொடுத்தனால மாட்டிக்கொண்டார். மாட்டிக்கொள்ள இஸ்லாமிய கருத்துப்படி, அவங்கள பைபிள் கருத்துப்படி மாட்டிக்கொண்டார். மாட்டிக்கொண்டதினாலதானே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்படி என்று சொன்னால் எப்படி அவர் தன்னை எல்லாருடைய ஜென்ம பாவத்துக்காக வேண்டி அவர் தன் உடம்பை உயிர் கொடுப்பார்? எப்படி தன்னை சிலுவையில் அறைய கொடுப்பார்? அவராக விரும்பி சென்றாரா? அப்படியும் இல்லை. சரி, மாட்டிக்கொண்டு விட்டோம், நாம எப்படி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், தப்ப முடியல, மாட்டிக்கிட்டோம், இப்ப சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். இப்பயாவது சொன்னாரா நான் உங்க எல்லாருடைய ஜென்ம பாவத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நான் சிலுவையில் அறையப்படுகிறேன் அப்படி சொன்னாரா? அப்படி சொன்ன பைபிள் சொல்லவில்லை. பைபிள் என்ன சொல்லுது? மத்தேயு 27வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 27 அதிகாரம் 46 வசனம் மத்தேயுங்கிற அந்த பைபிள் சொல்லுகிறது, சிலுவையில் இறுதியா அறையப்படுகின்ற போது 9 மணி நேரம் அவர் சிலுவையில் அறையப்படுகின்ற போது ஏலி ஏலி லாமா சபக்தானியே என்று சப்தமிட்டு கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி, கர்த்தரே கர்த்தரே, கடவுளே கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர், என்னை பிடிச்சி அடிக்கான சிறையில என்று அவர் சத்தமிட்டு கத்தினார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப அவர் ஓடி தப்புறார், இறுதியில் மாட்டுக்கொள்ளப்படுகிறார், சிலுவையில் அறையப்படும் போது கடவுளே என்னை கைவிட்டுட்டியே என்று ஒப்பாரி வைக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அடுத்த பக்கம் பைபிள் சொல்லுது அவர் எல்லாருடைய ஜென்ம பாவத்தை சுமப்பதற்காக வேண்டி சிலுவையில் தன்னை பலி கொடுத்தார். அன்பு சிந்தனை பார்க்க வேண்டும். கொஞ்சமாதும் மண்டையில மசாலா ஒத்துக்கொள்வானா? ஒரு பொருள், ஒரு வாதத்தையும், ஒரு வாதமும் வைக்கப்படுகின்ற ஆதாரமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டால் அது வாதமும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. வைக்கிற வாதமும் ஆதாரமும் பொருந்தி போக வேண்டும். சிலுவையில் எல்லாருடைய பாவத்துக்காக வேண்டியும் பலி கொடுக்கப்பட்டார் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறது பைபிள், இன்னொரு பக்கம் சொல்லுகிறது அவர் மாட்டிக்கொண்டார், யூதாஸ்ங்கிறவன் காட்டி கொடுத்தான், அதனால புடிபட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் சொல்கிறார்களே. முன்னுக்கு பின் முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய இதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமில்ல, ஒருத்தன் குற்றம் புரிஞ்சிட்டான். குற்றம் புரிந்தா என்ன செய்ய வேண்டும்? குற்றம் செய்யப்பட்டவன் தான் என்ன செய்யணும்? தண்டனை அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு வத்திக்கானில் இருக்கக்கூடிய பாப்பரச போப்பாண்டவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ உலகத்தில் எங்க இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா இருக்கட்டும், ஆசியா இருக்கட்டும், ஐரோப்பா கண்டமா இருக்கட்டும், உலகத்தில் சட்டம் ஏற்றிருக்கிறான். மகன் கொலை செஞ்சா பாப்பாக்கு தூக்கு தண்டனை கிடையாது, பாப்பா கொலை செஞ்சா மகனுக்கு தூக்கு தண்டனை கிடையாது. எவன் தப்பு பண்ணினானோ அவனைத்தான் கொல்லணும். இதான் நம்மளோட பகுத்தறிவு சொல்லுது. அப்படி பார்த்தால் பைபிள் இதைத்தான் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? பிள்ளைகளுக்காக பிதாக்களும், பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். உபாமகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்பன் செஞ்ச தப்புக்கு மகன் தண்டிக்கப்படக்கூடாது என்று உலகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆதமும் ஹவ்வாவும் பழம் சாப்பிட்டதுக்கு நம்ம நெஞ்ச நம்ம திங்குச்சின இவங்களை நீங்க ஆதமாவை நம்ம சொன்னோமா? யாராவது அம்மா பாப்பாவுமே நல்லா சாப்பிடுங்க பழத்துன்னு சொன்னோமா? அவங்க பழம் திண்டா அவங்க தப்பு செஞ்சாங்க, அதுக்கு அவங்க பாவம் பண்ணி போட்டாங்க. நாம் ஏன் பாவியலாக பிறக்க வேண்டும்? அறிவுக்கு பொருந்துதா இந்த வாதம்? சரி, ஒரு பேச்சுக்கு பாவியலா பிறந்தோம் என்று வைத்துக் கொள்வோம். ஈசா நபி எதுக்கு பலி கொடுக்கணும்? நான் பிறவி பாவத்துக்கு அவர் ஏன் பலி கொடுக்கணும்? அப்படி கொடுத்திருந்தால் ஈசாவுக்கு முன்னாடி வந்தார்களே உலகத்தில் மக்கள், அவங்களோட பாவம் எப்படி? அவங்களோட ஜென்ம பாவத்துக்கு யார் பலி கொடுப்பது?
சிந்திக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு மடத்தனமான கருத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு பேச்சுக்கு அவர் பலி கொடுத்திருந்தால் அது ஈசாவுடைய பிறவி பாவத்துக்கு தான் அவர் பலி கொடுக்கப்பட்டாரே தவிர நம்மட பிறவி பாவத்துக்கு அவர் பலி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அறிவுபூர்வமான லொஜிக் ரீதியான ஆதாரம் என்பதை நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு பாலித்து இது போன்ற விளக்கங்களை இந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அறிவுபூர்வமாக எடுத்து எம்ப வேண்டும். நிறைய வாதங்கள் வாய் துறக்க முடியாது, பேச முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்க களமிறங்கணும். ஆமா, நம்ம வாழ்க்கையில் அனுபவித்த விஷயம். வெளிநாட்டில் இருந்து நாம சந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர் சகோதரத்தில் ஆருக்கு இது மாதிரி கேள்வி விட்டாலும் திகைத்து போகிறார்கள், உரைச்சு போகிறார்கள். இவ்வளவு பெரிய கேள்வி இருக்கிறதா? அதுதானே நம்ம இருக்கிற கொள்கை என்ன என்றுதானே இன்றைக்கு உலகம் முழுக்க நீங்க வெப்சைட்டை திறந்து பாருங்க, பெரும் பெரும் பண்டிதர்கள், அறிஞர்கள், பெரும் பெரும் மேலைகள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கடந்த வாரம் கூட ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஹில்ஹாம் என்கின்ற கருவியல் ஆராய்ச்சியாளர் உடனே இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் சொன்ன வாதம் என்ன? தலாக்கு செல்லப்பட்ட பெண்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாசம் கட்டாயம் இத்தா இருக்கணும், அதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும். நம்ம மௌலியமாரெல்லாம் பேசுறாங்க, உலகத்திற்கு பெரிய பெரிய முஃப்திமாரெல்லாம் பேசுறாங்க, முஜிதைத் எல்லாம் பேசுறாங்க 3 மாசம் இருக்கணும். ஏண்டா இருக்கணும்? முதல் மாதத்திலேயே மென்சஸ் மாதவிலக்கு வந்து விட்டால் வயிற்றில் குழந்தை இல்லை என்று அர்த்தம். 2ஆம் மாசம் கல்யாணம் முடிக்கலாம் தானே என்று மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு எந்த உலமாக்களுக்கு சரியான சயின்டிபிக்கான விளக்கம் சொல்ல முடியவில்லை. எல்லாருமே இல்ல அல்லாஹ் சொல்றோம் அப்படிதான் சொன்னாங்க, நாங்க உட்பட. ஆனா இன்றைக்கு கடந்த வாரம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஹில்ஹாம் என்கின்ற கருவை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்துவிட்டு அவர் கொடுத்த போட்டி என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவியோடு உடல் வைத்து விட்டால் அதுக்கு பிறகு அந்த ஆணுடைய அந்த விரல் ரேகை அடையாளம் இருக்கிற கை ரேகை அடையாளம், அதுபோன்று ரேகை அடையாளம் 3 மாதத்துக்கு பிறகுதான் அழியும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ்வுடைய வாசனை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகளார் அல்லாஹ்வுடைய வார்த்தை சொன்னார்களே, அந்த ரேகை அடையாளம் அது 3 மாதத்துக்கு பின்னாடி தான் அழிஞ்சு போகும். 1 மாதத்தியால நீங்க மென்சேஜை வைத்து திருமணம் முடித்தால், வேறொரு கணவன் திருமணம் முடித்து அவனுக்கு குழந்தை பிறந்தாலும் முதல் கணவனுடைய அந்த டிஎன்ஏ மூலக்கூறு ஜீனோமுடைய அடையாளம் காட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கரெக்டா இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் 3 மாதம் இத்தாலிக்கு சொல்லிருக்கு. நான் இஸ்லாத்துக்கு போகிறேன் என்று கடந்த வாரம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஹில்ஹாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே, அவரை போன்ற ஆயிரக்கணக்கான பண்டிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். எப்படி? கிறிஸ்தவ மத வேத புத்தகத்தை பார்க்கிறான், அறிவுக்கு சம்பந்தம் இல்லாம முன்னுக்கு பின் முரணான எது வேத புத்தகமா இல்ல வேறனையுமா சிந்திக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பார்த்துட்டு வருகிறான். நாம எல்லாரும் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் நாம் பழகக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இந்த தாவாவை கொடுப்பதற்கு ரஹ்மான் வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். பாரதம் அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நாங்கள் கிறிஸ்தவ மத கொள்கையையும் ஈசாவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு 4 தினங்களிலே இந்த கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு தினம் இருக்கிறது. இதுக்கு நமது முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் சகோதரர்கள் பேங்கு, ஹாஸ்பிட்டல், அதே போன்று பெரிய பெரிய பாடசாலை போன்ற இடங்களில், அதாவது கிறிஸ்தவ சகோதரர்கள் உண்டி வாழக்கூடிய பல மதத்தவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு SMS ஊடாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், அதே போன்று ஆள் சந்திக்கின்ற போது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், அதே போன்று காட்டு வாங்கி கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு 9 நாள் 10 நாட்களுக்கு அப்புறம் புது வருடம் இருக்கிறது. அதில் ஹாப்பி நியூ இயர் என்று அதுக்கு ஒரு காட்டை வாங்கி கொடுத்து அதுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் முஸ்லிம் சமூகம் செய்யலாமா? அப்படி செய்யறதுக்கு எப்படி? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த மதத்தை சார்ந்தவர். இப்னு உமர் அலி அழைக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் நல்லடியார் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்படி சொல்லக்கூடாது. எம்மை பார்த்து அவர்கள் சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று அவர்கள் சொன்னால் நம்ம எப்படி பதில் சொல்லணும்? அல்லாஹ் உங்களுக்கு இந்த இயற்கை மார்க்கத்தை வழங்க செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு இந்த இயற்கை மார்க்கத்தை புரியும்படி செய்வானாக. இப்படி நம்ம பதில் சொல்லுகின்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நம்ம அதுக்கு பதிலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சின்னமண்டா அவங்களோட மடத்தனமான கருத்தை, முட்டாள்தனமான கருத்தை நாங்களும் ஒத்துக்கொள்வதாக மாறிவிடும்.
எனவே நாங்கள் யாரும் இந்த வாழ்த்துக்கள் சொல்வதை விரும்பக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்ன? அல்லாஹ் ஜாஹல் ஹக்கு வஸகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜவுக். அல்லாஹ் சொல்லிட்டான், சத்தியம் வந்தா அசத்தியம் அழிந்த ஹீரும் நிச்சயம் அழியும். இப்ப பாப்பரசர் போப்பாண்ட பாப்பரசர் இருக்கிறார் வத்திக்கானிலிருந்து, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன கருத்து? கடந்த மாசம் நவம்பர் 23 CNN நியூஸ்ல ஒரு கருத்து, சர்ச்சைக்குரிய பாப்பரசரின் நூல் என்று ஒரு நூலை பற்றி பேசுகிறார்கள். CNN நியூஸ்ல என்ன பேசினார்கள்? பாப்பரசர் நூல் எழுதியிருக்கிறார். இப்ப கிறிஸ்துமஸை ஒட்டி பல மொழிகளில், உலகத்துள்ள பல மொழிகளில் அந்த நூல் விநியோகம் செய்யப்படுவதற்கு இருக்கிறது. அந்த நூல் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? டிசம்பர் 25 ஈசா நபி பிறக்கவில்லை. எப்படி இருக்கும்? கிறிஸ்தவ உலகமே கொந்தளிச்சு போயிருக்கு. இவ்வளவு காலம் கொண்டாடி போட்டு இப்ப அவர் அதுதான் நூலுக்கு பேரு போப்பாண்டவரின் சர்ச்சைக்குரிய நூல். நூல்ல பேரு கடந்த நவம்பர் 23 9:15 CNN நியூஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்படி நியூஸ் சொல்றான். என்ன? 25 டிசம்பர் 25 இயேசுநாதர் கிறிஸ்து பிறக்கவில்லை. அப்ப எப்ப பிறந்த? நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கிறிஸ்து கலண்டர் இருக்கிறது, இது 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மடத்தனமான பாதியினால், இதே வசனம், ஒரு மடத்தனமான பாதியினால் உருவாக்கப்பட்டது. இந்த கலண்டர் உருவாகத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். போச்செல்லாம் இதை இந்த நூல் வெளியிடுவதற்கு இருக்கிறது. அப்ப அவங்களே சொல்றாங்க 20 கிறிஸ்து பிறக்கல, கிறிஸ்துமஸ்ங்கிறதே முட்டாள்தனம். இல்லையா? போப்பாண்டவர் சொன்னது புறவார கருத்திருக்கிறா, வத்திக்கான்ல இருந்து போப்பாண்டவர் சொல்லிவிட்டார் 25 கிறிஸ்துமஸ் நடக்கவில்லை, பிறக்கவில்லை என்று. அப்ப அவங்க கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொன்னா நமக்கு இந்த பதிலை சொல்லணும், அல்லாஹ் இந்த இயற்கை மார்க்கத்தை உங்களுக்கு விளங்க செய்வானாக. அவங்க என்ன விளக்கம் உண்டு? அடவா இதாண்ட விஷயம், நீ நம்பிக்கை இருக்காய், உண்ட பெரிய இடத்துல ஓடுற வந்திக்கு பிறக்கவில்லை 25 அதுக்கு ஒரு பதில் சொல்லுவானா? பதில் சொல்ல முடியாதுங்கிறதையும் நாங்கள் விளையும் கொள்ள வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களை, இந்த புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்போமே, நம்ம எல்லாத்தையும் நம்ம போனுக்கு அலர்ட் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும், ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஏன்? நாமும் திருப்பி அனுப்புறோம். மற்ற மனத்தனம் புத்தாண்டு பிறப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்கு? ஒரு புது வருஷம் பிறக்கிறதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு? அதுல மகிழ்ச்சி கொண்டாடுறதுக்கு இருக்கா? ஜனவரி 1 2013 ஜனவரி 1 அப்படி காசு கொட்ட போகுதா? ஊதைக்கு ஏழைகள் எல்லாம் பணக்காரன் ஆக போறானா? இல்ல எல்லா நோயாளியும் சோதேசி ஆக போறானா? என்ன இருக்கு? 1 வந்தா என்ன இருக்கு? கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பட்டாசு வெடில்கள், பில்லியன் கணக்கான ரூபாய்க்கு மதுபானங்கள், இனிப்பு பண்டங்கள் லட்சக்கணக்கான கொடுத்து மகிழ்ச்சி கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? 1 அறிவுக்கு பொருந்துதா? ஆண்டின் 365 நாள் முடிஞ்சா ஒரு வருஷம் முடியுது. ஒரு வருஷம் முடிஞ்சா புது வருஷம் வந்தா கவலைப்படணும். என்ன பண்ணணும்? கவலைப்படணுமே தவிர ஹாப்பி நியூ இயர் கிடையாது. என்ன கவலை? இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் ஆயுளே எழுதிக்கிறான். நீ 50 வருஷம், நீ 30 வருஷம், நீ 70 வருஷம் எழுதி வச்சிருக்கான். நம்ம ஒருத்தருக்கும் தெரியா எத்தனை வருஷம் வாழுவோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஒரு வருஷம் முடிந்து விட்டால் கவலைப்படணும். எப்படி? அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு தந்த ஆயுள்ல ஒரு வருஷம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு ரெண்டு கவலைப்படுறதை விட்டுட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வெளியில சுட்டு இனிப்பு பண்டம் பகிர்றதுக்கு என்னங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எல்லாத்தையுமே உபசித்தா தலைகளாகத்தான் நம்ம நாக்க விளங்குவாங்க. 12 போட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய பாடு எல்லாரையும், அது விசேட நாள், அதில் பிறக்கிற பிள்ளைக்கு அதிர்ஷ்டம், அதை போன்ற ஒரு நாள் கிடைக்காது என்னென்ன எல்லாம் செஞ்சான். என்ன 12 அப்படி வருமா? 12 இவராக போட்டுக்கொண்டு அதில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது? ஒரு பேங்க்ல போய் நீங்க சிலிப்பு நிரப்பினா ஒத்துக்கொள்வானா? ஒரு ஒபிஷியல் ரீதியாக ஒரு ஃபார்மை நிரப்பினா ஒத்துக்கொள்வானா? 12 2012 போடணுமா இல்லையா? அப்ப இவங்களாக 12 3 போட்டு விட்டு இது அதிர்ஷ்டமான தேதி என்று சொன்னால் அறிவுக்கு பொருந்துதா? அதை போய் எல்லாருமே பெரிய விசேடமான நாள் என்றும் அதுல ஏதோ பெரிய தத்துவம் இருப்பதாகும். அன்றைக்கு கடை திறக்கிறாங்க, அன்றைக்கு சீசர் வண்டி சாக பிள்ளைய பேத்து எடுக்கான். என்ன 12 நீங்க இருக்குடா 3 எழுதினாய் 12 2012 பேங்க்ல சிலிப்பு நிரப்பி கொடுங்க. 12 போட்டா ஏத்துக்கொள்வானா? முன்னுக்கு சென்ட் சைவர் போடும்பா. நீங்க ஃபார்ம் நிரப்புறீங்க 12 போட்டா ஒத்துக்கொள்வானா? 12 2012 தான் போடணும். அதான் அறிவுபூர்வமானது. இவர்களா போட்டு விட்டு அதுக்கு ஒரு வகை மக்களுக்கு மத்தியில ஒரு பொய்யான அதிகமான மக்களுக்கு மத்திய ஒரு ததிமிதி டென்ஷன். இந்த மாசம் ஃபுல்லாக அலர்ட் மெசேஜ் 17ஆம் தேதி அன்றைக்கு 15ஆம் தேதி மெசேஜ் வருது. 17ஆம் தேதி 2 விண்கலம், அதாவது விண்வெளி ஆய்வு செய்ய போன 2 விண்கலங்கள் எரிபொருள் இல்லாமல் மணித்தியாலத்துக்கு 6120 கிலோமீட்டர் வேகத்திலே 2 விண்கலங்களும் போய் அந்த சந்திரனில் மோத போகிறது. நாசா எல்லாத்துக்கும் நாசா வச்சுக்கான் பாடம். நாசா எப்ப அதுக்கு நாசா கீழே போட்டுருவான். அப்ப எல்லாத்துக்கும் ததிமிதி 14ஆம் தேதி இப்படி சொல்ல வேண்ட சொத்தை எல்லாம் கூறுறா
அல்லாஹ்வோட வேலை ஹதியா செய்யறான்டா, அதுக்கு ரெடி இல்லை. போற வானத்தை குரான் அதுக்காக ரெடி இல்லை. ஆனா இதுக்கு மட்டும் ரெடி நாசா. சரி 14ஆம் தேதி பார்த்தாங்களா, ஒன்றும் நடக்கல. அதுக்கு அடுத்து அது விட்டார்கள், அங்கே இறால் மலை, இங்கே மீன் மலை, அங்கே மஞ்சள் மலை, இங்கே சிவப்பு மலை. என்னது இப்படி மக்களை குழப்புற? அது மாதிரி இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு சின்ன தத்துவம் ஒன்று வருது. என்ன தத்துவம்? 5 சனிக்கிழமை, 5 ஞாயிற்றுக்கிழமை, 5 திங்கக்கிழமை இந்த டிசம்பர்ல இருக்கு. இதுக்கு ஒரு மெசேஜ், இது ஒரு உலக அழிவுக்கு வரலாம். இப்படி 5 வந்தா என்னங்க? 824 வருஷத்துக்கு ஒரு வருமா? அப்படி இப்படி வாரத்துல என்ன ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் போட்டு காட்டி மக்களுக்கு மத்தியில் ஒரு பீதி. இப்ப கடைசி 21ஆம் தேதி மாயங்காண்ட முடியுது. மாயங்காண்ட எவனெல்லாம் ஈமான் கொண்டானோ அவன் ஓகே. மாயங்காண்ட நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்ம திருமலை குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஹதீஸை ஈமான் கொண்டிருக்கிறோம். போன்ல ஒரே கோல் தான், மோளை இது வந்து எவ்வளவு அழியுமா, நீ ரெடியா வா பாப்பா அழிவுறது சாவும். நான் அப்படி மதிச்சுலாம் அன்றைக்கு மோளை இறால் மலை பெய்தாம. இறால் அப்ப கிலோ எவ்வளோடா? கிலோ அதே வேலை தானா? இறால் மலை பெய்தா எவ்வளவு கிலோ வைப்பான்? 10 ரூபாய்க்கு மேலியா? அங்க இறால் மலை, இங்க மீன் மலை. அப்ப மீனுக்கு அதே வேலை, இறாலுக்கு அதே வேலை. ஆனா மழை பெய்யுதுன்னு சொல்லானுங்க. பாம்பு வந்துச்சு, பாம்பை காணலங்க. மக்களுக்கு மத்திய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவது. கடைசியில காணா குறைக்கு 21ஆம் தேதி அப்ப என்ன மாயங்காண்ட முடியுது. எனவே 2 களம் மின்களை மோதி 11-11க்கு உலக அழியமாட்டான். இல்ல அலட்டான் தாண்டே 11-12க்கு. இப்ப அதை காணையும் இல்லை. அது என்ன? இப்ப கடைசியாகத்தான் ஒரே ஒரு மெசேஜ். இந்த மாதம் நம்ம சார்ஜ் வருவார்கள். கடைசியாவதாக இலங்கையுடைய புவியியல் ஆய்வாளர் லலித் அவர் சொல்லியிருக்கிறாரு, 29ஆம் தேதி சனிக்கிழமை இலங்கையில் ஒரு பாரிய ஒரு நிலநடுக்கம் வரலாம். வெறுமில்லை, வரலாம். இப்ப எல்லாரும் 17 முடிஞ்சு 21 முடிஞ்சு, இப்ப எல்லாருக்கும் பயம் 29க்கு போறதுதான் நமக்கு நிம்மதி. இப்படி மக்களை குழப்பதை பார்க்க அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் முட்டாள்தனமாக மக்களை குழப்பது மிகப்பெரிய பாவம். நம்ம இந்த செய்தியை மற்றவங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க டென்ஷன் ஆக்க கூடாது. கியாமத் நாள் நடக்கிறதுக்கு நிறைய அடையாளம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதை போன்று அதே போன்று இந்த அடையாளங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அது கியாமத் நாள் ஏற்பட போவதில்லை. புவியியல் அப்படி நடந்தால் அது ஒன்றும் செய்ய முடியாது. என்ன இந்த மாற்றம்? இந்த மழை பெய்வது, பாம்புக்கு இந்த மாற்றம்? ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள் இருக்கு. அப்ப சூரியன், இந்த நம்ம வாழ்ற இந்த பூமி சூரியனை ஒரு தரம் சுத்தி வருவதற்கு 365 நாள் தேவை. அது கடைசி டிசம்பர் மாசம் சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. அந்த நேரத்தில் பல இயற்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம், வானிலை மாற்றங்கள், சில புவியியல் மாற்றங்கள் ஏற்படலாம். அது உலக அழிகிறதுக்கு அடையாளம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கி இது போன்ற வளர்ந்தியை விட்டு நம்ம தவிர்ந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள்வானாக. வாஹர தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.